ஹாய் guys, வெல்கம் டு மனோபிராந்தி. ஸோ ஆக்சுவலி ராம் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரியே வந்துட்டு பஞ்சாப் வின் பண்ணிட்டாங்க. ஆனால் அது ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அண்ட் ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, லோ ஸ்கோரிங் த்ரில்லர்ஸ் ஆர் பெஸ்ட். இந்த 240 சேஸ்லாம் விட இந்த நேற்று இருந்த அந்த 120 டிஃபெண்ட் பண்ணதான் வெறித்தனமான மேட்சாக இருந்துச்சு. ஸோ ராம், வாட் யூ திங்க்? எப்படியோ நீ ப்ரிடிக்ட் பண்ணது நடந்துருச்சு. நான் ப்ரெடிக்ட் பண்ணது ஒரு மாதிரி. ஆனா நடந்தது ஒரு மாதிரி. கடைசியில் எண்ட் ரிசல்ட் ஒன்றா தான் இருந்துச்சு. லைக் ஓகே. இந்த பஞ்சாபோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தேன். நான் என்னன்னா நான் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன். நான் 2 விக்கெட் போயிடுச்சு பார்த்தேன். திரும்ப ஆஃபீஸ் போய் பார்த்தா எட்டு எட்டு விக்கெட் போயிருக்கு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சோடனே சரி ஓகே ஒரு டெரிபிள் தோல்வி, கேகேஆர் பாயிண்ட் டேபிள் டாப் பண்ண போகுது அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அந்த 2 விக்கெட் எடுத்தாங்க உடனே பவர் பிளேல. லைக் ஓகே, 2 விக்கெட் ஹேப்பன்ஸ். 110 கண்ணை மூடிட்டு ஆடினா கூட சேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் எக்ஸலன்ட் பவுலிங் பை சஹல். அப்புறம் லாஸ்ட்ல நல்ல கேரக்டர் காமிச்சாங்க பஞ்சாப் டீமே. லைக் தே மேட் தட் அந்த 50 ரன் இருந்ததே ஒரு ஹிமாலயன் டாஸ்க் மாதிரி மாத்தி லைக் தே டிட் ரியலி வெல். எக்ஸலன்ட் மேட்ச். லைக் ரொம்ப ப்ராபபிலி பெஸ்ட் ஆக்சுவலா அந்த பெஸ்ட் மேட்ச் ஆஃப் கடைசியில எல்லாம் அந்த ஐபிஎல். வைபவ் ஒரு ஓவர் பேட்டிங் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப இன்டென்ஸா இருந்துச்சு. யாரு? வைபவ் பேட்டிங் பண்ணுவானே, ஆமா ஆமா ஆமா, டெஸ்ட் மேட்ச் ஃபீல் இருந்துச்சு. அந்த அது ஒரு அந்த ஓவர்லாம் எனக்கு பயங்கரமா இருந்துச்சு. அந்த ஓவர்ல கடைசியில விக்கெட் போனதுனாலதான் மேபி ஃபர்ஸ்ட் பாலே ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணி ரசில் அவுட் ஆயிட்டான். இல்லைன்னா ஐ திங்க் தே வுட் ஹவ் கிராஸ் த லைன் நினைக்கிறேன். தேவ் ஹேவ் கிராஸ் த லைன். இப்போ ரிங்கு அவுட் ஆகாம இருந்தா. ரிங்கு இறங்கி ஷாட் அடிக்க போய் தான் அவுட் ஆகும். ஸ்டம்பிங் ஆகும். இல்ல, அது ஆனா ஒரு சரியான பால் ஆக்சுவலா. நல்லா டேர்ன் ஆச்சு. லைட்டா டேர்ன் ஆச்சு. லைக் பட் தே புல் இட் ஆஃப். நான் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் அட் ஆல். சஹல் 28 ரன் கொடுத்திருந்தான். லாஸ்ட் ஓவர் 17 ரன் கொடுத்திருந்தான். ஆக்சுவலி டு சம்மிட் அப் இன் ஷார்ட் என்னன்னா, திஸ் வாஸ் சம் பிரில்லியன்ட் பவுலிங் அண்ட் புவர் பேட்டிங் கம்பைன்டு, ரெண்டு ஆமா சைடும். ஆமா, ரெண்டு 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 சைடுமே நல்லா பவுலிங் பண்ணாங்க. பட் பஞ்சாப் பாத்தியா, பஞ்சாப் இஸ் டீச்சிங் அஸ் லைஃப் லெசன்ஸ். போன மேட்ச்ல 250 அடிச்சும் தோத்தாங்க. அதாவது நீ என்ன எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தலகணத்தோட இருக்காது அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு லைஃப் லெசன் டீச் பண்ணாங்க. இந்த மேட்ச்ல 110 அடிச்சு அதை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுல நீங்க எவ்வளவு அதான் கீழே இருந்தாலும் உங்களால மேல வரலாம்னு சொல்லி ஒரு லைஃப் லெசன் சொல்றாங்க. அடுத்த மேட்ச்ல என்ன லெசன் அதான் நேத்து நம்ம தெரியல. நேத்து நம்ம பேசிட்டு இருந்த மாதிரியே அந்த கணிக்க முடியாத பைத்தியக்கார லெவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏ அந்த எல்லாம் ஓகே. இன்னைக்கு எதுக்கு ஸ்டோயினஸை டிராப் பண்ணாங்க எனக்கு ரீசன் தெரியும் அதுக்கு. எனக்கும் இத்தனைக்கும் போன மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தான். ஏன்? இன்ஜுரியா என்னதா? ஒண்ணுமே எனக்கு புரியல. ஒய் ஸ்டோயினஸ் டிராப்? மேக்ஸ்வெல் டிராப் பண்ண ஜாஷ் இங்கிலீஷ்லாம் வந்தான். எனக்கு அதுக்கு ஜாஷ் இங்கிலீஷ் நீ ஆடுறதுக்கு ஸ்டோயினிஸே ஆடி இருக்கலாமே. ஒய் யூ வாண்ட் டு பிரிங் ஜாஷ் இங்கிலீஷ் இன்ஸ்டெட் ஆஃப் ஆமா, ஸ்டோயினிஸ்? ஜாஸ்தி வந்து நீ மிடில் ஆர்டர்ல அங்க ஆட போறேன்னா இட் இஸ் பெட்டர் டு கோ வித் சாயினிஸ் தான் என்னை கேட்டா. நம்ம என்ன சொன்னோம்? ஸ்டாயினஸ் ஜாஷ் இங்கிலீஷ் மேக்ஸ்வெலுக்கு பதிலா கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். நான் ஃபர்ஸ்ட் இதை நான் நோட்டீஸே பண்ணல. பார்த்தேன் ஓ ஜாஷ் இங்கிலீஷும் ஆடுறான். ஜேவியர் பேக்லெட்டா அவனும் ஆடுறான். என்ன எப்படிடா இது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் தான் போய் ஸ்குவாட் எடுத்து பார்த்து திரும்ப தேடிக்கிட்டே இருக்கேன். அப்போ தான் ஸ்டோயிஸ் டிராப்னு வருது. எதுக்கு அவனை டிராப் பண்ணீங்கன்னு இருந்துச்சு. நானும் ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ் வித் தட் டிசிஷன். மேபி சாயினிஸ் இருந்திருந்தா ஒரு 20-30 ரன்ஸ் மேபி இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கலாம். இல்ல இல்ல இல்ல, இதே மாதிரி தான் ஆயிருக்கும். பட் ஓகே, இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் விட்டுருவோம். பட் வாட் ஹேப்பன்ட் இஸ் ரியலி சம் குட் பவுலிங் அண்ட் சம் புவர் பேட்டிங் தான், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. குடோஸ் டு பஞ்சாப். ஐ எக்ஸ்பெக்ட் தெம் டு கோ டு த பிளே ஆஃப்ஸ் திஸ் சீசன். பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு. ஸோ எனக்கு என்னமோ மேபி தே ஹாவ் அ சான்ஸ் தான் சொன்னது. இந்த வின் முக்கியமா வந்து இட் வில் கிவ் தெம் லோட்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். 6 மேட்ச்ல 4 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ தேர் ஆல்ரெடி இன் குட் பொசிஷன். இன்னும் 4 மேட்ச் தான் ஜெயிக்கணும் பேசிக்கலி. 8ல 4 இல்ல ஜெயிக்கணும். அதான் ஆக்சுவலா சொன்ன மாதிரியே பைத்தியக்காரனுங்க வந்து இட் இஸ் லைக் அவனுக்கு வந்து நீ கணிக்கவே முடியாது. தே ஐயர் ஹாவ் கிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்குடா. அவன் 5 கப் ஓகே. ஜெயிச்சுட்டு வந்திருக்கான் அந்த ஆமா, வருஷம். அது இருக்கு. அது உண்மையாலுமே இருக்கு. அண்ட் நேத்து வந்து 0.01% கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. வாட் டிரான்ஸ்பேர்ட் அவுட் டு பி வாஸ் ஆமா, வெரி சர்ப்ரைசிங். we are all thinking 15 ஓவர் அடிப்பானுங்களா இல்ல பவர் பிளே அடிப்பானுங்களா 10 ஓவர் அடிப்பானுங்களா எந்த ஆக்சுவலா அது அடிப்பானுங்க. தெரியும். நான் என்னன்னா, ஐ ஸ்டார்டட் மேக்கிங் மீம்ஸ் ம். மேட்ச் முடிஞ்சு போடுறதுக்காக அண்ட் ரிவ்யூ வீடியோல போடுறதுக்காக. என்னன்னா, ஐ ரெட் த ஸ்டாட் தட் 14.2 ஓவர்ஸ்ல வந்து கேகேஆர் வின் பண்ணா தே வில் கோ டு டாப் ஆஃப் த டேபிள். அதான் ஃபர்ஸ்ட் ஆமா, ட்ரையா. நானும் பார்த்தேன் அந்த ஸ்டாட். சோ ஐ மேட் அ மீம் வேற வந்து கேகேஆர் வந்து சடனா ஒரு ராக்கெட்ல வந்து ரஹானே போய் டாப் ஆஃப் த டேபிள் உட்கார்ற மாதிரி அண்ட் வாட் அ குவைட் அ ஜம்ப் அப்படின்ற மாதிரி ஒரு மீம்லாம் பண்ணிட்டேன். அந்த மீம் போடுறேன் சைட்ல. அதெல்லாம் வந்து பண்ணிட்டேன், பண்ணி ரெடியா வச்சுட்டேன். குறுக்க இந்த இதுதான் ஐயர் உனக்கு வந்தா ஒரு அதிர்ச்சி அப்படி அப்படின்ற மாதிரி. அவ்வளவு ஈஸியா உடனே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு ஒரு அதிர்ச்சின்னு சொல்லி ரிசல்ட் வந்து பயங்கரமா திருப்பி விட்டானுங்க.
ஓகே, ரைட். ஓவரால் இட்ஸ் பெஸ்ட் மேட்ச் ஆஃப் திஸ் ஐபிஎல் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட் த ஃபேவரட் ஆஃப் திஸ் சீசன் சொல்லலாம். இது சோ ஃபார் வந்து இதுதான் என்னோட ஃபேவரட் மேட்ச்னு அண்ட் சொல்லலாம். மும்பை ஆர்சிபி மேட்சும் வந்து would be செகண்ட் எனக்கு. யா இட் குட் பி செகண்ட், பட் திஸ் இது மேட்ச் வந்து எனக்கு டாப்ஸ். இட் வாஸ் மோர் என்ன சொல்றது, அங்க கடைசியில எல்லாம் இட் வாஸ் சோ இன்ட்ரெஸ்டிங் அந்த இல்ல, இங்க பாரு, வைபவம். 16 ரன்ல தான் ஜெயிச்சிருக்காங்க. கிட்ட கூட போல. ஆமா, இட்ஸ் கொலாப்ஸ் ஃப்ரம் கரெக்ட். 60 ஃபார் 2 டு 95 ஃபார் ஆல் அவுட். ஆக்சுவலா 73க்கு 3 இருந்தானுங்க, அண்ட் 79க்கு வந்து 8ன்னு நினைக்கிறேன். 8 10 கரெக்ட். ரன்ல ஆக்சுவலி சகல் சகல் கூட யான்சனும் நல்லா போட்டோம். ஆமா, ஆக்சுவலி அந்த கடைசி ஓவர் போட்டது இவன் தானே, இப்ப லாஸ்ட் விக்கெட் எடுத்தது யான்சன் தானே. யான்சன் தான் இருந்தோம். எல்லாருமே நல்லா போட்டாங்க. டு பி ஆனஸ்ட் வந்து எல்லாருமே வேற லெவல்ல பவுலிங் பண்ணாங்க. அண்ட் டு பேக் இட் அப், கேகேஆர் பேட்டட் வெரி ஆஃப்லி. ஆ, கேகேஆரும் ஒழுங்கா பேட் பண்ணல, பஞ்சாபும் ஒழுங்கா பேட் பண்ணல. ஸோ இட்ஸ் பிட்வீன் லைக் ஹூ பேட்டட் த worst. ஆமா, ஆக்சுவலா பவுலிங் நல்லா இருந்தது, பட் யூ ஹேவ் டு சே தட். ஸோ இன்னைக்கு அப்படியே இன்னைக்கு மேட்ச் ஏதாவது ப்ரிவியூ பார்த்தரலாம். இப்ப டிசி வர்சஸ் ஆர்ஆர் இல்லையா இன்னைக்கு. ஆமா, டிசி வர்சஸ் ஆர்ஆர். அண்ட் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் ராஜஸ்தான் தானே. டெல்லி. டெல்லியா, ஃபெரோஷா கோட்லா இல்லையா? ஐ திங்க் ஸோ, டெல்லி தான் பார்க்குறேன். ஓகே, ஜஸ்ட் செக். டெல்லி, அருண்ஜேட்லி ஸ்டேடியம், டெல்லி. ஓகே, டெல்லி. ஓகே, இன்னைக்கு ஃபெரோஷா கோட்லால நடக்குது. அண்ட் லெட் ஜஸ்ட் ஓகே, இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் அப் ஏதாவது உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? மேட்சப் ஆர்ச்சர் பவுலிங் அகேன்ஸ்ட். ஐ டோன்ட் நோ இஃப் ஆர்ச்சர் வில் பவுல் அகேன்ஸ்ட் ராகுல். ஏன்னா ராகுல் இஸ் கமிங் டூ டவுன்ல. ஆமா. ஸோ எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். லெட் சி லைக் டெல்லியில ஆர்ச்சர் பவுலிங் டு. ஸ்டார்க் வர்சஸ் நியூஸ்ல. ஓகே, ஃபைன். டூ அதுவும் ஸ்லோ. நல்ல மேட்ச் அப் தான். டூ ஸ்லோவோட எனி ரிவெஞ்ச் இருக்குமா சேஞ்சஸ்? என்ன நினைக்கிறேன்? புரியல. டூ ஸ்லோ. ஆமா. இப்போ உனக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறியா அந்த டீம்ல, ரெண்டு டீம்ல ஏதாவது சேஞ்சஸ் இஃப் யூ வாண்ட் டு மேக், வாட் வுட் யூ சஜஸ்ட்? ஆர்ஆர் லாஸ்ட் மேட்ச் வந்து ஹசரங்காவை டிராப் பண்ணிட்டாங்க தானே? பசங்க டிராப் பண்ணிருவியா? இல்ல, அவங்க டிராப் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ திங்க் இன்ஜுரியா என்னன்னு தெரியல. ஸோ யூ ஷுட் கம் பேக். எனக்கு எனக்கு இல்ல இல்ல, தெரிஞ்சது இல்ல. லாஸ்ட் மேட்ச் ஹி ஹேட் சம் பர்சனல் ரீசன்ஸ் சொல்லி ஏதோ போயிட்டான் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே வந்து இன்னும் லைக் எனக்கு வந்து ரெண்டு டீமும் பெருசா எட்ஜ் ஆகிற மாதிரி தெரியல ஆன் பேப்பர். பட் டெல்லி இஸ் பீன் ஆன் ரன், லைக் எல்லாத்தையுமே வின் பண்ணியிருக்காங்க. பட் ஒன் மோர் திங் டு நோட் ஆன் டெல்லி, அக்ஷர் பட்டேல்ஸ் பேட்டிங் வந்து இந்த சீசன் இன்னும் ஃபயர் ஆகல ஐபிஎல்ல. நீ நோட் ஆக்சுவலி பண்ணி. எனக்கு ஒரு சேஞ்ச் இஃப் ஐ ஹாவ் டு மேக் இன் டெல்லினா, ஐ வுட், இட் இஸ் அ போல்ட் கால், பட் ஐ வுட் டிராப் ஜேக் ஃப்ரேசர் மெகர் அண்ட் ஓபன் வித் கேஎல் ராகுல். அப்ப யார் ஆடுவாங்க? ஃப்ரேசர், டானவன் பெரேராவை வந்து மிடில் வச்சுக்கலாம். ம். ஐ மீன் இஃப் ஹி சோ பேட் லைக், அவன் ரன்னே அடிக்கல, டபுள் டிஜிட்டே அடிக்கல ஜேக் ஃப்ரேசர் மெகருக்கு. சரி, நம்ம ஆர்ஆருக்கு ஹெட்மேயர் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏதாவது பண்றானா என்ன? ஹி ஆக்சுவலி ஸ்கோர்டு 50டா. அப்படியா? போன மேட்ச் நாங்க கவனிக்கல. ஆர்ஆரோட இது பார்த்தேன்னா எவ்ரி மேட்ச் வந்து எவனோ ஒருத்தன் அடிக்கிறான். லைக் பராக் has a few 30 plus scores. ம். குருஜரல் has a few scores on his name. சாம்சன் 2 ஸ்கோர் அடிச்சிருக்கான். இவன் ஜெய்ஸ்வால் 2 50 அடிச்சிருக்கான். ஹெட்மயர் ஒரு 50 ஒரு 30 அடிச்சிருக்கான். ஸோ ஆக்சுவலா என்னன்னா எவ்ரிபடி ஸ்கோரிங், ஆனா எல்லாரும் ஒரு மேட்ச்ல அடிக்க மாட்டேங்கிறானுங்க. அதுதான் பிரச்சனை இப்ப. வெயிட், ஏர்லி கால் எனக்கு என்னமோ நாளைக்கு ராஜஸ்தான் ஜெயிக்கும்னு தோணுது. ஓகே, ஸோ ப்ரிடிக்ஷன் வந்து நீ ராஜஸ்தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்ற. ஆமா. ஏன்னா லைக் லைக் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா லைக் இன்னும் லைக் டெல்லியோட பவுலிங் வந்து ராஜஸ்தான் பேட்டிங் கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஐ மீன் லைக் ஜெய்ஸ்வால் அண்ட் சாம்சன் வில் சீ த்ரூ ஸ்டார்க் அண்ட் முகேஷ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால நான் சொல்றேன். ஓகே, ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட் என்னன்னா, முகேஷ் அண்ட் ஜெய்ஸ்வால் ஹவ் ஃபேஸ்ட் ஈச் அதர் ரெண்டு ரெண்டு தடவை. அண்ட் ம். போத் ஆஃப் த டைம்ஸ் முகேஷ் காட் ஜெய்ஸ்வால் அவுட் ஆக்சுவலா. ஓ, ஓகே, ஓகே. தட் தட் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் அப். ஆ, கரெக்ட் தான். பார்ப்போம். அப்புறம் நம்ம நாளைக்கு ஜெய்ஸ்வால், அப்ப ஜெய்ஸ்வால் ஸ்டார்க் இல்ல, ஜெய்ஸ்வால் முகேஷ் அப்ப. ஓகே, அண்ட் ஆல்சோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் என்னன்னா, சந்தீப் சர்மா ஹஸ் காட் அரௌண்ட் 20 விக்கெட்ஸ் வர்சஸ் டிசி. அண்ட் எக்கனாமி இஸ் அரௌண்ட் 6.9 நம்ம தான், ரொம்ப கம்மி ஆக்சுவலா.
ஆக்சுவலி பார்த்தோம்னா லைக் ஆர்ஆரோட. கீ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார்னு சொல்லிக்கலாம். ஓகே, லைக் அவங்களுக்கு யாரு ஆர்ச்சரும் யாரும் நியூ பால் போடுறா? ஆர்ச்சர்ல இன்னொரு எண்ட்ல இன்னொரு ரெண்டுல துஷார் தேஷ்பாண்டி துஷார் தேஷ்பாண்டே. ஓ, அண்ட் ஆல்சோ தீக்ஷனா. ஓகே ஓகே. துஷார் பவுலிங் தான் கீ அவங்களுக்கு. லைக் துஷார் நல்லா போட்டா ஆர்ச்சருக்கும் விக்கெட் கொடுக்கும், அவனுக்கும் விக்கெட் கொடுக்கும். லைக் மோஸ்ட்லி லைக் ஒரு எண்ட்ல அவன் கொஞ்சம் வீக்கா போட்டானா அவன் லைக் ட்ரை அண்ட் ஹிட். பட் எனக்கு என்னமோ ஸ்டில் ஐ திங்க் லைக் ஆர்ஆர் மை வின் டுமாரோ. பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் நீ என்ன ராப் நினைக்கிறேன்? இட் அப். நீ வந்து ஆர்ஆர்னு சொல்லியிருக்க. ம். எனக்குமே வந்து உள்ள வந்து ஆர்ஆர்னு தான் லைட்டா தோணுச்சு ஃபர்ஸ்ட்லயே. ஸோ பார்ப்போம். ரெண்டு பேருமே இது ஆர்ஆர் வேணா ஒன் இந்த டைம். இந்த பாட்டை வேணா ஷார்ட்ஸ்ல வந்து வெட்டி போட்டுறேன் ஆர்ஆர் வின் பண்ணாங்கன்ட்டு. ஒருவேளை அது நடந்தா நம்ம வேணா ட்ரெண்ட் ஏர்லி ஆகும். ப்ரெடிக்ஷன் எங்களோட கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆமா, நேத்து நேத்து ஓம் ப்ரிடிக்ஷன் கரெக்டா இருந்துச்சு. நான் வேற சொன்னேன், பட் இன்னைக்கு எனக்குமே ஆர்ஆர் தான் தோணுச்சு. ஸோ பார்ப்போம், ரெண்டு பேரும் ஆர்ஆர் சொல்லியிருக்கோம். லெட்ஸ் சி. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆர்ஆர் ஜெயிச்சா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாயிண்ட் டேபிள் எல்லாம். மேபி வந்து நமக்குள்ள ஒரு ஸ்கோர் மாதிரி வச்சுக்கலாம். நேத்து வந்து ஓகே உனக்கு ஒரு பாயிண்ட், எனக்கு ஜீரோ. ஸோ இன்னைக்கு வந்து பார்ப்போம். ஓகே. 1-0 இருக்கு கைஸ் இப்போ ஸ்கோர் லைன். அண்ட் நாங்க இப்பயே சொல்லிக்கிறோம், சிஎஸ்கே மேட்ச் நாங்க ரெண்டு பேரும் பிடிக்கும் சொல்ல மாட்டோம். அப்படி சொன்னாலும் நாங்க ஆப்போசிட் டீம் சொல்லுவோம். பயஸ்டா தான் இருப்போம். ஸோ அதனால சொன்னா நடக்காது. ஓகே. ஓகே. நம்ம நாளைக்கு ஸோ வந்து பார்ப்போம் யார் ஜெயிச்சிருக்கா. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த மேட்ச் ப்ரிவியூஸும் பார்ப்போம். பை கைஸ். யா கைஸ், பை.